இந்த அவசர உலகத்துல நம்ம காலையில வேலை செய்யறதுக்கு எழும்பணும்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். டைம் நிறையவே தேவைப்படும். அந்த டைமை நம்ம சேவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்த நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டென்ஷனே இல்லாம சமைக்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வைங்க. ரொம்பவே ஈஸியா நம்மளுக்கு இருக்கும். சமைக்கிற நேரத்துல ரொம்பவே டைம் வந்து சேவ் ஆகும். நான் ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். 2 தேங்காவை எடுத்து ஸ்டீமர்ல வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு தேங்காய் தேவைப்படுதோ அந்த தேங்காவை இந்த மாதிரி ஸ்டீமர்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் தாண்டி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா ஆவி வந்து வெந்திருக்கும். ஸோ இதை வந்து வெளியே எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டா ஆறணும்னு இல்லை, கொஞ்சம் ஆறுனா போதும். தேங்காய் பாருங்க இப்ப நல்லா வந்து ஆறி வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கத்தியை வந்து சைட்ல விட்டு நல்லா வந்து குத்தி குத்தி விடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா சைடையும் நம்ம குத்தி இலக்கி விடும்போது பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து இலகி வந்துடும். ஸோ நம்ம நார்மலாக வந்து சுரண்டி எடுத்துரும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேங்காய் வேக வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓட்லேருந்து தேங்காய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இலகி வருது உங்களுக்கு தெரியும். கஷ்டமே இல்லாமல் நம்ம எடுத்துடலாம். நம்ம நார்மலாக வந்து சூழ்ந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வராது, ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தேங்காய் வந்து வேக வச்சு கொஞ்சம் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஓட்லேருந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கலந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்த தேங்காய்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துக்கிறேன். ஒன்றும் பாதியமாக சுரண்டினா போதும், ரொம்ப அதிகமாக சுரண்டணும்னு இல்லை. அங்கங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண பீஸுகளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் தான் போட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கண்டிப்பாக அந்த தேங்காய் வந்து ட்ரையாக தான் இருக்கணும். மிக்ஸி ஜாரும் ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாட்டாக நம்ம போட்டு நம்ம பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக பல்ஸ் மோடில் தான் அடிக்கணும், ஹை ஸ்பீடில் அடிக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு அழகாக வந்து கையில் துருகின மாதிரி துருகி வந்துடும். இப்போ பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகா வந்து நம்ம கையில துருவின மாதிரியே தேங்காய் துருவி வந்திருக்குன்னு. இதை நம்ம இப்படி செஞ்சு வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மள தேங்காய் துருவ வேண்டிய அவசியமே இருக்காது. இது அப்படியே நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம் 2 வாரம் ஆனாலும் இந்த தேங்காய் வந்து கெட்டு போகவே செய்யாது. ஏன்னா நம்ம இதை வேக வச்சு நம்ம கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி திருகி வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 2-3 வாரம் ஆனால் கூட நம்மளுக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். எந்த ஒரு கெட்டுப்போன தன்மையும் வராது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே மூடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 2 வாரம் ஆனாலும் இந்த தேங்காய் வந்து ஃப்ரெஷ்னஸ் போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நான் 2 அடுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா சுடணும்னு அவசியம் இல்லை, லேசாக கொஞ்சம் சூடு வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் ரொம்ப டைம் வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு உரிக்கிறது தான். அதுக்கு தான் இந்த டிப் வந்து சொல்லியிருக்கேன். இந்த சின்ன சின்ன வெங்காயம்லாம் உரிக்கணும்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். கிலோ கணக்கான வெங்காயமாக இருந்தாலும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மாதிரி சுட்ட தண்ணியில் என்ன பண்ணலான்னா இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கஷ்டமான வேலை பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு உரிக்கிறது தான். பூண்டு உரிச்சு உரிச்சு பார்த்தீங்கன்னா நகை எல்லாம் வந்து பிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நான் சொல்லிட்டு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடிகள் வச்சு மேலே நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா எல்லாமே பூண்டு தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்த பூண்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல் தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும். மேல் தோலெல்லாம் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி பல்லாக நம்ம பூண்டை வந்து செப்பரேட்டாக உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தோலை இன்னும் உரிக்கிறதுக்கு. இந்த பூண்டு தோலை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வச்சு நம்ம நிறைய டிப்பு பண்ணலாம். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இந்த வீடியோ போடுவோம். இப்போ உரிச்சு வச்சிருக்க இந்த பூண்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டுடலாம். போட்டுன்னு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் நீங்கள் 20லேருந்து 30 நிமிஷம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு உரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நம்ம உரிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பூண்டை இந்த மாதிரி பிசையும் போதே பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே அந்த தோலெல்லாம் நம்ம கையிலேயே வந்துடும்.
இப்போ ஒரு பாத்திரத்துக்கு செப்பரேட்டாக கொஞ்சம் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி உரிச்செடுத்தீங்கன்னா ஈஸியாகவே நம்மளோட தோல் வந்து உறிஞ்சு வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு முறை கூட இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விடுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தோல் வந்து நல்லா இலகி வந்துடும். எவ்வளோ தோல் வந்து செப்பரேட்டாக இலகி வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூண்டோட தோல் வந்து உரிப்போம், ஆனால் எவ்வளோ ஈஸியாக இப்போ தோல் வந்து வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பூண்டு தோலெல்லாம் நம்ம உரிச்சு வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு உரிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி எல்லா தோலையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பிசைஞ்சு விட்டு நீங்கள் இந்த தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளோட பூண்டு தோல் வந்து உறிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்மளோட தோல் வந்து உரிச்சாச்சு. இந்த தோலை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். செடிங்களுக்கு வந்து ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே சத்து இது. ஸோ இதை வேஸ்ட்டு பண்ணாமல் செடிங்களுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தோலையும் உரிக்க போகிறோம். எவ்வளோ பூண்டு உரிச்சிருக்கோம் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பூண்டையும் நம்ம உரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தையும் இதே மாதிரி ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு கொடுத்தாலே போதும். அதோட தோல்லாம் வந்து செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ செப்பரேட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வெங்காயத்தை உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேல் பாகத்தை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ண போகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மேல் உள்ள தலைப்பாகத்தை நீங்கள் கட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் நிறைய நாளைக்கு வரும். நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வேர்பாகத்தை அப்படியே நான் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ பூண்டையும் வெங்காயத்தையும் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம உரிச்சாச்சு. இது நம்ம ஒரு மணிக்கூர் இருந்து உரிச்சா கூட உரிக்கவே முடியாது, கண்லேயும் தண்ணி விடும். ஸோ நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம இது எல்லாத்தையுமே உரிச்சாச்சு. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளோட டைம் வந்து நிறையவே சேவ் ஆகும். வாரம் முழுக்க டென்ஷனே இல்லாமல் சமைக்கலாம். இப்போ இந்த கழுவின வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி அடியில் டிஷ்யூ போட்டுட்டு ஒரு பக்கம் பூண்டு ஒரு பக்கம் வெங்காயத்தை போட்டு நான் டைட்டாக வந்து மூடி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸில் அடியில் டிஷ்யூ போட்டுக்கோங்க. இந்த வேர் பகுதியை கண்டிப்பாக கட் பண்ணிடாதீங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நம்மளோட சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ.